இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளின் படைப்பாகிய நாம் அனைவரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். நல்லவர்களாக வாழ நல்லவற்றை நாம் நமதாக்க வேண்டும். தீயவைகளை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். ஆனால் பல சமயங்களில் நம்மிடமுள்ள கெட்ட குணங்களை நம்மால் அகற்ற முடிவதில்லை. நாம் மனது வைத்தால் நம்மிடமுள்ள தீயவைகளை அகற்ற முடியும். ஆனால் அதற்கான முயற்சியை நாம் எடுப்பதில்லை என்பதுதான் உண்மை. நம்மிடமுள்ள தீய பழக்கத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று நம்புவோம். நம்மிடமுள்ள கெட்ட பழக்கங்கள் நம் வாழ்வை சீரழிக்கின்றது என்பது தெரிந்தும் அதனை வளர்த்து கொள்ள முயற்சி செய்தோம் என்றால் நம் வாழ்வின் மீதும் நமது குடும்பத்தின் மீதும் நமக்கு அக்கறை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நமது வாழ்க்கையை ஒரு முறைதான் வாழப்போகிறோம். அதனை நிறைவாக மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்தில் வாழ்வோம். அப்போதுதான் நமது வாழ்வை பார்த்து மற்றவர்களும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தை வளர்த்து கொள்வார்கள். அத்தகைய ஆர்வத்தை தூண்டும் நபர்களாக நாம் மாறுவோம். நாம் சந்திக்கும் மனிதர்கள் பெற்றுக்கொள்ளும் அனுபவங்கள் என அனைத்திலும் நன்மையையே பார்க்கின்றோம். ஆனாலும் நம்மாலும் ஏன் நல்ல மனிதர்களாக நல்லவற்றை எண்ணுபவர்களாக வாழ முடிவதில்லை? அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது என்ன என்று நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்கவே இன்றைய நிகழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம் குடும்பத்திலும் சரி, பணிபுரியும் இடங்களிலும் சரி, தலைமை பண்பில் இருப்பவர்கள் நல்லது சொன்னால் கூட அதனை ஏற்றுக்கொள்ள நம் மனம் மறுக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னொரு புறம் அவர்கள் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்ற மெத்தன போக்கு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. நல்லதை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். அத்தகைய மனநிலை நம்மில் வளரும் போது மட்டுமே நாம் இறைவன் விரும்புகின்ற பிள்ளைகளாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். நமது வாழ்வில் நாம் வளர்வதற்கென்று பலர் கூறும் அறிவுரைகளை நம்மில் பலர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் சொல்வது நமக்கில்லை என்று நினைத்து அதனை காது கொடுத்து கேட்காமல் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை உள்வாங்காமல் சென்று விடுகிறோம். இத்தகைய மனநிலை நம்மில் வளர்ந்தால் நாம் திருந்துவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவின் மனநிலையை நமது மனநிலையாக்குவோம். எப்பொழுதும் நல்லதையே நினைத்து மற்றவர்களுக்கும் நல்லதையே கொடுத்து நல்ல மனிதர்களாக வாழ முயல்வோம். ஒரு குடிகாரன் இருந்தான். அவன் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் குடித்துவிட்டு குடியிலேயே மிதந்தான். அவன் குடும்பம் கண்ணீரில் மிதந்தது. அவன் பிள்ளைகளுக்கும் அவனுக்கும் அவன் மனைவிதான் வீட்டு வேலை செய்து சம்பாதித்து சாப்பாடு போட்டு மற்ற அனைத்து தேவைகளையும் பார்த்து கொண்டாள். பல ஆண்டுகள் இது தொடர்ந்தது. அவள் தினமும் கடவுளிடம் ஜெபித்தாள். ஒரு நாள் தன் மனைவி கண்ணீரோடு கதறி அழுவதை கண்டபோது இத்தனை நாள் இல்லாமல் இன்று அவனது மனது என்னவோ செய்தது. மறுநாள் அவன் தீவிரமாக யோசித்தான். குடியை அறவே விட்டுவிட எண்ணினான். ஆலயத்திற்கு சென்று கடவுளிடம் தன்னை குடிப்பழக்கத்திலிருந்து மீட்குமாறு கதறி கதறி அழுதான். கடவுளும் அவன் மனதை தொட்டார். அன்றிலிருந்து அவன் குடியை தொடவே இல்லை. அவனது வருவாயை முழுவதுமாக மனைவியிடம் கொடுத்தான். அந்த வீட்டில் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதை அவன் தனது நண்பர்களுடன் சொல்லி மகிழ்ந்தான். என்னை பொறுத்தவரை எனது மனமாற்றம் கடவுள் என் வாழ்வில் செய்த மிகப்பெரிய அதிசயமே என்றான். நாமும் நம்மிடமுள்ள தீய பழக்கங்களை விடுத்து நல்ல பழக்கங்களை நமதாக்கிக் கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நல்ல பழக்கங்களை நமதாக்கி கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு
எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக நாம் இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். 「
ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீரஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீரஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்
ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறைவார்த்தைகள் 4 முதல் 11 வரை. பதிலுரை பாடல் திருப்பாடல். அதிகாரம் 79. இறைவார்த்தைகள் 8 முதல் 9, 11 மற்றும் 13. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறைவார்த்தைகள் 36 முதல் 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள். நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொண்டு வாழவும், ஒருவரையொருவர் மன்னித்து நல்லதொரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும்.
ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 2. புனித சிம்பிளிசியூஸ். இத்தாலி நாட்டிலுள்ள திருவோலியில் வசதிமிக்க குடும்பத்தில் பிறந்தார் சிம்பிளிசியூஸ். சிறுவயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய சிம்பிளிசியூஸ் குருவாக விருப்பம் கொண்டு தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். ஆண்டவரின் நற்செய்தி பணியினை செவ்வனே செய்த அருட்தந்தை சிம்பிளிசியூஸ் மறைபரப்பு பணிக்கென தனி குழுவினை ஏற்படுத்தி ஆண்டவரின் நற்செய்தியினை இத்தாலி மக்களுக்கு அறிவித்தார். குருத்துவம், ஆளுமைத் திறன், திட்டமிட்டதை செயல்படுத்துதல் போன்றவற்றில் சிறந்து விளங்கிய தந்தை சிம்பிளிசியூஸ் கிபி 468ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் நாள் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார். கிபி 476ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டில் மேற்கத்திய பேரரசின் ஊடுருவலை எதிர்த்த திருத்தந்தை சிம்பிளிசியூஸ் இத்தாலி கிறிஸ்தவ நாடாக வளர்வதற்கு அயராது உழைத்தார். குருக்கள் மக்களை இறைபக்தியில் வழிநடத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய திருத்தந்தை சிம்பிளிசியூஸ் திருவருட்சாதனங்களின் அர்த்தத்தை மக்களுக்கு புரியும்படி எடுத்துரைத்து வழங்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்ற நோக்கில் இத்தாலியின் பல்வேறு இடங்களில் ஆலயங்களை கட்டி எழுப்பிய திருத்தந்தை சிம்பிளிசியூஸ் உடல் நலிவுற்று கிபி 483ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் நாள் விண்ணகமடைந்தார். உலகில் ஒரு நாடாவது கிறிஸ்தவ நாடாக மாற வேண்டும் என்ற இலக்கிற்காக பாடுபட்டு இத்தாலி தேசத்தை கிறிஸ்தவ நாடாக மாற்றியமைத்த திருத்தந்தை சிம்பிளிசியூஸ் திருச்சபையினால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித சிம்பிளிசியூஸ் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் நம் குழந்தைகளை கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்த்து அவர்கள்
சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறி மகிழ்வோம். இந்த நாளிலே நாம் சிறப்பாக மறைபரப்பு பணிக்காக இந்த மறைபரப்பு தலங்களிலே பணி செய்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் ஒவ்வொருவருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, உமது அன்பு கட்டளையை தங்களது சிறமேல் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களது தாய் நாட்டுடைய வடகிழக்கு பகுதிகளிலே வடநாட்டு பகுதியிலும் ஆப்பிரிக்க, ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக சென்றிருக்கின்ற எம் அருட்தந்தையர்களை, அருட்சகோதரிகளை இன்னும் பொதுநிலையினரால் எண்ணி பார்த்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய மனபலனை தாரும். ஆவியாருடைய கொடைகளை அவர்கள் மீது அள்ளி தெளிக்கும்படியாக, ஆவியாருடைய கொடைகளால் அவர்களை நிரப்பும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த மறைபரப்பு தலங்களிலே அவர்கள் செய்கின்ற பணிகளின் வழியாக உமக்கு மகிமை சேர்த்து உமது அற்புதமான இந்த இறையாட்சியை உலகமெங்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தாரும். எங்களது இளையோருக்கு இந்த மறைபரப்பு பணியிலே ஆர்வத்தை கொடுத்து அவள் வாழ்கின்ற பகுதிகளிலும் இன்னும் அநேக பகுதிகளிலும் மறைபரப்பாளர்களாக இவர்களும் சென்று பணியாற்றக்கூடிய மனநிலையை அவர்களுக்கு கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, மறைபரப்பாளர்களுக்காக, மறைபரப்பு பணிக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவா